கடையிலலாம் பாதுஷா வாங்கவே வேணாம். வீட்லயே சூப்பரா ஈஸியா செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மைதா மாவு மட்டும் இருந்தா போதுமானது. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு சேர்த்து நல்லா நுரைச்சி வர வரைக்கும் கலந்துட்டு, 1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர வந்து ஹீட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து பெசஞ்சிக்கோங்க. லைட்டா தண்ணிய தெளிச்சு விட்டு, அப்படியே மாவ நல்லா பெசஞ்சு, அப்படியே ஒரு 1 மணி நேரத்துக்கு நீங்க அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம். எந்த கப்ல நீங்க மாவு எடுத்தீங்களோ, அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு சீனியும், கொஞ்சோண்டு தண்ணியும் விட்டு, கொஞ்சோண்டு கலர் பவுடர், ஏலக்காய் சேர்த்து எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து மாவை திரட்டி அது கூடவே வந்து நடுவில் விரல விட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டு பின்னாடி திருப்பி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு விரலை வச்சு எடுத்தால் சூப்பராக வந்து நம்ம சின்ன சின்னதாக அழகாக பட்டன் பாதுஷா ரெடி பண்ணிடலாம். இப்போ மிதமான எண்ணெயில் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அதுவாக வந்து வெந்து மேலே மிதக்கும். அதுதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறம் நீங்கள் கலர் வர வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் ஜீராவை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுட்டு வச்ச பாதுஷா எல்லாத்தையும் போட்டு எடுத்தால் சூப்பரான பாதுஷா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.